பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானம் சாத்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதேவ் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அளவு நோடும்போது ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கிரிஜா சங்கருக்கு உயிரூட்டிய சங்கரன், கிரிஜா சங்கருக்கு உயிரூட்டிய சங்கரன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டுமே பெரியவாளோட அனுகிரகத்தில் இருந்துருக்கு. டாக்டர் ரேவதி சங்கரன் அப்படிங்கிறவா இன்றைய நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் வேற ஒரு இன்சிடெண்ட்டு, இது மகாபெரிவா சித்திக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஆகஸ்ட்டு 23, 2000 அன்றைக்கி இவா பிள்ளை கிரிஜா சங்கர் அப்படிங்கிற அப்போது காலேஜ் படிச்சிருந்த பையன் புதுசாக ஏதோ பைக் வாங்கியிருப்பான்னு தெரில, எடுத்துட்டு ஓட்டின்னு போயிருக்கான். போகும்போது பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்றான். என்ன ஆக்சிடெண்ட் தெரில, 2 வீலரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கான், ஆக்சிடெண்ட்டு. அப்போ டாக்டர் ராமமூர்த்தி அந்த லீடிங் சர்ஜன், நியூரோ சர்ஜன் இருக்கார் இல்லையா, அதான் ஃபுல்லாக தான் நனவு அதெல்லாம் போயிடுத்து, எல்லாம் போச்சு. அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டா, ஏதோ ஹாஸ்பிட்டல் பேரை சொல்ல விரும்பலை அப்படின்ட்டா, அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டா. அப்புறம் அங்கே ஒருவேளை அந்த நியூரோ சர்ஜன் அங்கே கன்சல்டேஷனுக்கு வருவாரோன்னு தெரில. அவர் அன்றைக்கி வந்திருக்கார். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி ஒரு 7 மணி நேரம் நடந்துதான். அந்த 7 மணி நேரமும் இவர் நடக்கும்போது வெளியில் உட்காந்துட்டு மகாபெரிவா கொடுத்த ஒரு ருத்ராட்சம் இருக்கான், அதை இவருக்கு டாக்டர் கிரிஜா அதை ரேவதி சங்கரன் கொடுத்தாரா இல்லை வாத்துக்கார சங்கரனுக்கு கொடுத்தாரான்னு தெரியல. பெரியவாவுடைய போட்டிருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை கொடுத்துருக்கா. அதை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு வெளியில் தேவி மகாத்மியம் சொல்லிட்டு அந்த இதை வாசிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு மனசில் அங்கே இருக்காளாம். அப்புறம் அவர் ஆப்ரேஷன் இது முடிஞ்சு, அது சர்ஜரி முடிஞ்சு அவர் கிளம்பி போயிட்டார். அவருடைய பார்ட் முடிஞ்சுது. ஆனால் ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது உடம்பில், அந்த மூச்சு இதில், அந்த கம்ப்ளீட்டாக ப்ரெத்திங்ஸ் இதில் எல்லாத்துலேயும் லங்ஸ் அதெல்லாம், அது இன்ஃபெக்ஷன்னால வென்டிலேட்டரில் போட்டிருக்கா. 48 நாள் வென்டிலேட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டா. பொறுமையாக இருந்திருக்காப்பா. 48 நாளும் போகணும், ஹாஸ்பிட்டலில் போகணும், என்ன நடக்குதுன்னா பார்க்கணும் வரணும். அப்படின்னா என்ன ஒரு சோதனை கிரிஜா சங்கருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிரிஜா சங்கரில் அந்த ரேவதி சங்கரனுக்கு அவருடைய பிள்ளை தான் அந்த டாக்டர் ரேவதி சங்கரோட பிள்ளை கிரிஜா சங்கர். இப்போ டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கா ரேவதி சங்கரன் அந்த மேலே போட்டிருக்க அந்த இதெல்லாம் இது இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வென்டிலேட்டர் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அவள் அதை ஒத்துக்கலையாம். சில டாக்டர்ஸ் விசிட் பண்ணி அவள் என்ன சொன்னாலும் இந்த ரூம்லேயே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் ரூமை மாற்றணும்னு அவள் இதை சஜஸ்ட் பண்ணிட்டு போனாலாம். ரூமை மாற்றி பார்த்தா கூட இன்ஃபெக்ஷன் போகலை. அதனால் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறது, அவனுக்கு இன்னும் அந்த சுய நினைவு வரல. இப்படி இருக்கும்போது பார்த்தாவோ ஒரு நாள் எத்தனாவது நாள்னு சொல்லலை, 48 நாளுக்கு மேலே போயிடுது. டாக்டர்களுக்கு அந்த ஈகோ, இவ்வளோ டாக்டர் அவள் டாக்டர், நான் டாக்டரா நீ டாக்டரான்னு கேட்டிருக்கா. ஒரு சமயத்தில் அவளுக்கு தெரியுமே டாக்டர்னு தெரியுமே டாக்டர்ஸ்க்கு. அதனால் கிரிஜா இவள் ரேவதி சங்கரனை அந்த டாக்டர்ஸ் கேட்டிருக்கா, நான் டாக்டரா நீங்கள் டாக்டரா, சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டுருக்கா. ரொம்ப இதுவாகிடுது, அவருக்கு மனசு கஷ்டமாகிடுது. அந்த ருத்ராட்சத்தை கொண்டு வந்திருக்கான் அன்றைக்கின்னு பார்த்து, இன்றைக்கி திருப்பி கொண்டு வந்தோடனே பார்த்தாலாம் அவன் பையன் கிரிஜா சங்கர் பிழைக்க போகிற மாதிரி தெரியல. ஆனால் மகாபெரிவாளை மனசில் நினச்சிட்டு, பெரியவா
என் பிள்ளை பழைக்க மாட்டான் மாதிரி தெரியுது. இந்த நிலையில் அவனை எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்களே அவனுக்கு உயிர் கொடுங்க, அவனுக்கு உயிரை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ராட்சை எடுத்து அவன் மேலே அப்படியே பையன் வந்து அப்படியே நனவு இல்லாமல் தான் கிடக்கிறான். அந்த வென்டிலேட்டர் வச்சு அவன் மேலே போட்டுட்டு வெளியில் நடக்கிறா போல இருக்குது. நடக்கும்போது அவன் உடம்பு சிலித்திருக்கு. அந்த மகாபிரிவா போட்டு ருத்ராட்சம் இல்லையா, மகாபிரிவாவில் வேண்டிண்டா பிரிவா உடனே அனுகிரகம் பண்ணிடுறாளே. அதனால் உடம்பு சிலிர்த்த மாதிரியே இருக்குது. உடனே அந்த நர்ஸ் அங்கே இருந்தால் நர்ஸு உடனே எல்லா டாக்டரையும் அலர்ட் பண்ணி அவன் உடம்பு ஆடினா மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் கல் மாதிரி இருந்த பையன் வந்து ஆடி இருக்கானே. உடனே எல்லாம் டீம் சேர்ந்துது. அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்த்து டெஸ்ட்லாம் போட்டு அது பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இவளையும் கூப்பிட்டா ரேவதி சங்கர் தான் கீழே இறங்கி போயிட்டே இருக்கலாம். அவளை கூப்பிட்டுங்க வாங்க அப்படின்னு அவளே உட்கார வச்சுட்டா. ஆனால் இவன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய இதெல்லாம் வந்து மாறிகிட்டே இருக்குது. மாறி கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டே இருக்குது அவளுடைய இந்த பேராமீட்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள்னு சொல்ல 1-2 நாளில் வந்து அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் இதெல்லாம் எடுத்துட்டான் கம்ப்ளீட்டாக. அது எங்கே போச்சு என்ன போச்சுன்னு தெரில. பெரியவா அனுகிரகம் அந்த இதை வந்து ருத்ராட்ச மாலை தூக்கி அவன் மேலே போட்டு பெரியவா நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி, பெரியவா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கிடையாது. பெரியவா தானே, வேறு வழி கிடையாது. நம்மளால் முடியலைன்னா பெரியவா தான் பார்த்துக்கணும், காப்பாற்றணும். அதனால் அந்த மாலை பெரியவா கொடுத்த அந்த ருத்ராட்ச மாலை நீங்களே பார்த்துங்க, என் பையன் உயிரை காப்பாற்றுறது நீங்கள் தான் பண்ணணும், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் அவகிட்ட சொல்லி டாக்டர்களும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். இவா டாக்டர் தெரியுறது அந்த இன்ஃபெக்ஷன் போனால் சரியாயிடும், டக்குன்னு ஆகும். அந்த இன்ஃபெக்ஷனை வச்சுட்டு அதையே உள்ளுக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்குது. அந்த வெண்டிலேட்டருக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷனே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இவளுக்கு தெரியுது. டவுட்டாக இருக்குது இவளுக்கு. ஆனால் மாற்றி பார்க்க மாட்டேங்கிறா. அவள் சொன்னதை பிடியாக வச்சுன்னு இருக்கா போல இருக்கா அந்த டாக்டர்ஸ். இன்னும் ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல விரும்பலை, வேண்டாம், அது ஒரு பெரிய ப்ரைவேட் டாக்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டா, பெரிய ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கடன்னு 1-2 நாள்லேயே வந்து சுயநினைவும் வர ஆரம்பிச்சிடுது, பேச ஆரம்பிச்சிட்டான், மெமரிலாம் வந்துடுது. மெமரிலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, மெமரி பவர்லாம் நல்லா எடுத்து அப்படின்னா. அதனால் கண்களை வந்து அவன் பார்த்து பேசி பேசுவானா பண்ணுவானான்னு நினச்சவன் இந்த கிரிஜா சங்கர் அப்படிங்கிறவன் இன்றைக்கி பிஹெச்டி பண்ணி டாக்டர் இருக்கு. இவன் எம்பிபிஎஸ் டாக்டர்னால் அவன் பிள்ளை வந்து பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இந்த கிரிஜா சங்கரன். கிரிஜா சங்கருக்கு உயிரோட்டிய யார் அப்படின்னா பரமேஸ்வரன் சங்கரன் நம்ம மகாபிரிவா தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதவேஸ்வரன் மகாபிரிவ பாதவேஸ்வரன்.